உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் முஸ்லிம் இளைஞர்களுக்கு எவ்வித நிவாரணமும் இல்லை என ரிஷாட் குற்றச்சாட்டு. 4வது நாளாக தொடர்ந்தது சுகாதார தொழிற்சங்கங்களின் பணி பகிஷ்கரிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுமாறு நீதிமன்றத்தால் கோரிக்கை. தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கிடையில் சிலர் விரிசலை உருவாக்குவதாக இம்ரான் மஹ்ரூப் தெரிவிப்பு. தொழிலாளர்களின் மனித உரிமை மீறப்படுவதாக வடிவேல் சுரேஷ் கண்டனம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகி 18 தொடக்கம் 20 வருடங்களாக சிறையில் வாடும் தமிழ் இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கும் எந்த திருத்தமும் பயங்கரவாத திருத்தச் சட்டத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் 2வது நாளாக இடம்பெற்ற நீதி அமைச்சின் கீழான குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை ஆளணியினருக்கு எதிரான கன்னிவெடிகளை தடை செய்தல் சட்டமூலம் நீதித்துறை சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் சம்பந்தமான அமெண்ட்மெண்டை நான் வாசித்து பார்த்தேன். அதில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. ஒரே ஒரு விஷயத்திலே தான், அதாவது ஒருவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு கீழே 3 மாதங்கள் வைத்திருக்கலாம். அதே போல 3 18 மாதங்கள் மொத்தம் அவர்களை தடுத்து வைப்பதற்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததை அந்த 18 மாதங்கள் 12 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம்தான் இங்கே நான் காணுகின்ற ஒரு பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு செக்ஷன் 7க்கு கீழே ரிமாண்ட் பண்ணினார்களாக இருந்தால் ட்ரையல் முடியும் வரை அவர்களை சிறையிலே வைக்க முடியும். எந்த நீதிமன்றத்துக்கும் அதுவரை பெயில் கொடுப்பதற்கான உரிமை கிடையாது. அவ்வாறுதான் அதே பாணியிலே தான் இந்த அமெண்ட்மெண்டிலும் இருக்கு. 18-20 வருஷங்களாக பல தமிழ் இளைஞர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது வயோதிபர்களாக 18-20 வருஷங்களாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு தொடராமல், அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் அல்லது ட்ரையல் முடியாமல் இன்னும் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதை நான் கண்ணால் சிறையிலே கொஞ்ச காலம் இருந்த பொழுது காணக்கூடியதாக இருந்தது. யுத்தம் முடிந்த பிறகு வாட்ஸ்அப்பிலே, ஃபேஸ்புக்கிலே, சோசியல் மீடியாக்களிலே சில விடயங்களை பகிர்ந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே பல தமிழ் இளைஞர்களை நான் கண்டேன். அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கிலே கைது செய்யப்பட்டு பல மாதங்களாக அல்லது ஓரிரு வருடங்களாக சிறையிலே வாடுவதை நான் கண்டேன். ஆனால் முழு முஸ்லிம் சமூகமும் இந்த குண்டுவெடிப்பை செய்த அந்த சஹரான் என்ற நயவஞ்சகனுடைய தலைமையிலே நடந்த அந்த குண்டுவெடிப்பினால் முழு முஸ்லிம் சமூகமும் தலைகுனிந்து பொருளாதார மத இன்னொரு பல கலாச்சார பல விஷயங்களுக்கு இன்று நாங்கள் பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே காரணம் தேவையில்லை. இந்த பிடிஐ இந்த சட்டத்துக்கு யாரையுமே கைது செய்து பல வருடங்கள், பல மாதங்கள், 18 மாதங்கள் என்று பாதுகாப்பு அமைச்சர் நினைத்தால் கையொப்பத்தை விட்டு சந்தேகம் என்று சிறையிலே வைக்கக்கூடிய முறையிலான இந்த சட்டம் தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு கைது செய்யப்பட்டாலும் 25-30 பேருக்கு தான் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனே 250-260 பேருக்கு எந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. நாங்கள் சொல்லுகிறோம், சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இவர்கள் குற்றவாளியாக இருந்தால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள். அநியாயமாக இவர்களை எந்த காரணமும் இல்லாமல் பொய்க்காக, ஏமாற்றத்துக்காக, யாரையோ ஏமாற்றுவதற்காக, தங்களுடைய அரசியல் இருப்புக்காக இவ்வாறான அப்பாவிகளை தண்டிக்காதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அமெண்ட்மெண்டை கொண்டு வந்த அமைச்சரிடத்தை சொல்கிறேன், தயவு செய்து ஐரோப்பிய ஒன்றியத்தை திருப்திப்படுத்துவதற்காக, சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு ஏமாற்று நடவடிக்கையை செய்யாமல் நியாயமாக உலக சட்டங்களுக்கு, விழுமியங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறையிலே மக்கள் பாதிக்கப்படாமல், பழிவாங்கப்படாமல், அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கான முறையிலே சட்டத்தை திருத்துங்கள் என்று கேட்கின்றேன். குற்றவாளிகள் தண்டிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்பட்ட வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் அது நிச்சயமாக பிடிஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தினூடாகவே அதிகமாக அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு மறுக்க முடியாது. நான் பின்பற்ற
பின்பற்றுவதற்கான, மனச்சாட்சியை பின்பற்றுவதற்கான, பேசுவதற்கான, அதே போன்று ஒன்று கூடுவதற்கான, கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அத்தனை சுதந்திரங்களை ஒருவர் கொண்டிருந்தாலும் அவரும் கூட இந்த பிடிஐயின் ஊடாக கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்களை இந்த சட்டம் அன்றிலிருந்து இன்று வரை உருவாக்கி வந்திருக்கிறது. அலி சப்ரி அவர்கள் இதிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்வந்து அதற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார் என்றால் அதற்காக முதலிலே இந்த அரசாங்கத்திற்கும் நீதி அமைச்சருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே கொண்டு வந்திருக்கின்ற திருத்தங்களையும் நான் வரவேற்கின்றேன். குறிப்பாக 18 மாதங்கள் வரையும் தடுத்து வைக்கலாம் என்கின்ற நிலை 12 மாதங்களாக குறைக்கப்பட்டமையை பாராட்டுகின்றேன். இதுக்கு நடைமுறையுள்ள அவசர கால சட்டம் இலங்கை மனித உரிமை மீறும் ஒரு நாடு மற்றும் ஜனநாயக மதிக்காத நாடு என்று சர்வதேச ரீதியில் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்துள்ளது. குறிப்பாக நாட்டிலே அசாதாரண யுத்த சூழ்நிலை ஏற்பட்ட போது இந்த பயங்கரவாத சட்டை சட்டம் இருந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த காலத்தில் கூட வடகிழக்கு இளைஞர்களை உடன் சேர்த்து மலை இளைஞர்கள் கூட பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் நீண்ட காலமாக எந்தவித விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டார்கள். இன்றும் கூட பல சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது யுத்த சூழ்நிலை இல்லை. இந்த அவசர கால கட்டத்துக்கு தேவையும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த அவசர கால கட்டத்தை தற்போது தவறாக பயன்படுத்தி ஜனநாயக குரல் வலையை நசுக்குவதற்கு பயன்படுத்துவதாக நான் காணக்கூடியதாக இருக்கிறது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து வவுனியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தனர். இதேபோல தாதியர் சேவை, முழுநேர சேவை மற்றும் இடைக்கால சுகாதார சேவை என்பவற்றை உள்ளடக்கிய 18 தொழிற்சங்கங்கள் இணைந்து கடந்த திங்கட்கிழமை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் தாதியர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட 16 தொழிற்சங்கங்களை சேர்ந்தோர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த திங்கட்கிழமை முதல் பணிப்புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதில் சுகாதார சேவையை சேர்ந்த 16 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சம்பள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு வேண்டும், சுகாதார நிர்வாக சேவையை நிறுவுக, உரிய காலப்பகுதியில் பதவி உயர்வு வழங்க, சம்பள முரண்பாட்டினை நீக்க, மருந்துகளின் விலைகளை உடனடியாக குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியதுடன் சுலோக அட்டைகளையும் ஏந்தியிருந்தனர். அத்துடன் தமது கோரிக்கைக்கு சுகாதார அமைச்சு சாதகமான பதிலை வழங்காதுவிடின் தமது போராட்டம் தொடரும் எனவும் இதன்போது அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கண்டி வைத்தியசாலையிலும் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்றது. இதனால் நோயாளர்கள் கடும் சிரமத்திற்கு முகம் கொடுத்திருந்தனர். எனினும் அவசர சிகிச்சை சேவைகள் எந்தவித தடையுமின்றி இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பதுளை பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள வைத்தியர்கள் குழு ஒன்று கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிகிச்சை நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பாலித் ராஜபக்ச தெரிவித்தார். கோவிட் நோய் தொற்றின் அறிகுறிகள் வெளிக்காட்டப்படாததால் கோவிட் வைரஸ் பரவுவது மேலும் துரிதப்படுத்தப்படுவதாக சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். அதனை தவிர்க்க சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய உருமாறிய கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு அதன் பாதிப்பு இதுவரை இல்லாத வகையில் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த அமைப்பின் கொரோனா தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் மரியா கெகோ கூறுகையில், தற்போதுள்ள ஒமைக்ரான் தான் கடைசி கொரோனா வகையாக இருக்காது. மேலும் 4 உருமாறிய கொரோனா தொற்று குறித்த ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வப்போது இவை உருமாற்றம் அடைவதால் இது குறித்து முழுமையாக உறுதி செய்ய முடியவில்லை. இந்த புதிய உருமாற்றம் அடைந்த கொரோனாவால் இதுவரை கொரோனா வகைகளில் இல்லாத அளவுக்கு பரவல் வேகமும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். ஆகையால் கொரோனா தடுப்பூசி செலுத்துதலை துரிதப்படுத்தி அந்த புதிய வகையின் பரவல் வேகத்தை குறைக்க வேண்டும். தற்போது பதிவாகி வரும் கோவிட் நோயாளர்களுக்காக சுமார் 7000 படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் திருப்புடன் கூடிய கோவிட் தொற்றாளர்களை வீடுகளில் தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக தற்போது இடைநிலை கோவிட் சிகிச்சை நிலையங்களுக்கான தேவைப்பாடு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் சந்தர்ப்பங்கள் சமூக இடைவெளியை முறையாக பேண முடியாத சந்தர்ப்பங்களில் முகக்கவசங்களை முறையாக அணிதல் மற்றும் தொற்று நீக்கியை பயன்படுத்துதல் ஆகிய செயற்பாடுகளை கட்டாயமாக கடைபிடிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதிலிருந்து தவறும் பட்சத்தில் கோவிட் தொற்று மேலும் பரவலடைந்து நிலைமை மோசமடைவதற்கு வழிவகுக்கக்கூடும் என்று வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல முதலாவது மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட நபர்கள் மூன்றாவது தடுப்பூசியையும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என அவர் பொதுமக்களை கோரியுள்ளார். சமூகத்தில் கோவிட் அறிகுறிகள் வெளிக்காட்டும் தொற்றாளர்களை காட்டில் எவ்வித அறிகுறிகளை கொண்டிராத கோவிட் தொற்றாளர்களே அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அனைவரும் ஒன்றிணைந்து முறையாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 35% அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 15% அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட்-19 தொற்று கட்டுப்பாட்டு பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பு நிபுணர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பூஸ்டர் தடுப்பூசிகளை துரிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ஒரு தடுப்பூசியை ஏனும் பெற்றுக்கொள்ளாத 11 லட்சத்திற்கும் அதிகமானோருக்காக நடமாடும் தடுப்பூசி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொது இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களை அண்டிய பகுதிகளிலும் தடுப்பூசி மையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உடன் அமலுக்கு வரும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுமாறு அரச தாதியர் சங்கம் மற்றும் அதன் தலைவர் சமன் ரத்னபிரி ஆகியோருக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஓய்வூதிய நிதிக்கு 25% வரி விதிக்கப்பட உள்ளமை தொடர்பில் பல தரப்பினரிடமிருந்து தொழிலாளர் திணைக்களத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியத்தினால் கிடைக்கப்பெறும் லாபத்தினால் வரி அறவிடுவது தொடர்பில் இன்றும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டன. மரத்திலிருந்து விழுந்தவனை மாடு மிதித்தாற் போல் ஊழியர் சேமலாப நிதிக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரி விதித்தன் மூலமாக இந்த நாட்டிலே வேலை செய்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகின்ற அதே சூழ்நிலையிலே மலைய மக்கள் மிக மிக மோசமாக பெருந்தோட்ட மக்கள் 1000 ரூபாய் சம்பள நாடகத்திலே வஞ்சிக்கப்பட்டு திட்டமிட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக இன்றைக்கு பயங்கர பிரச்சனை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பல தசாப்த காலமாக சேவை செய்து சேமித்து வைத்த சிறு சிறு சேமிப்புக்கும் இன்று ஆப்பு வைப்பதற்கு அரசாங்கம் தயாராகின்றது. அவர்களுக்கு இறுதியாக இருப்பது பெருந்தோட்ட மலைய மக்களுக்கு இந்த இபிஎஃப் இடிஎஃப் தான். இன்னைக்கு இபிஎஃப் இடிஎஃப் ஆப்பு. அப்ப எங்க மக்களுக்கு என்ன நடக்குது? சுயசஞ்ச பெறார்கள் சொன்னது போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதெல்லாம் மலைய மக்களை குறிவைத்து அவருடைய காணி அபகரிப்பு அவர்களுடைய அனைத்து பிரச்சனையும் உருவாக்குவது இந்த அரசாங்கம் தான். எங்களுக்கு கசப்பான அனுபவம் நிறைய இருக்குது. சினிமா காலத்துல இருந்து பானுக்கு போலி தொழில் இல்ல, பிரஜா உரிமை இல்ல, பெருந்தோட்ட காணிகளில் வெளியாட்களை கொண்டு குடியமர்த்துவது, இப்படியான பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த ஒரு சமூகம் இன்னைக்கு அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப் ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு கசப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கு. 1000 ரூபாய் சம்பளத்துடைய நாடகம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நாட்டுடைய ஜனாதிபதி, அமைச்சரவை, தொழிலமைச்சர், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் இதற்கு பதில் கூற வேண்டும். 1000 ரூபாய் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குது. இன்னைக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீங்க சாமா கூட்டுற அளவுக்கு இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள் வெளியேற்றதுக்கு வகையில் 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த 1000 ரூபாய் நாடகம் மூலமாக எமது மக்களுடைய உரிமைகள், எங்கள் மக்களுடைய சலுகைகள் திட்டமிட்டு பறிக்கப்பட்டிருக்கு. பெருந்தோட்ட கணக்கு அபிவிருத்தி என்ற பாணியிலே பசறை கோணக்கட பிரதேசத்திலே அன்று அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுபான்மை பிரதேச சபை உறுப்பினரை தாக்கி அங்கு போய் அபிவிருத்தி நடவடிக்கை ஏற்படுகிறார். பண்டால் நெடுவ தோட்டத்திலே அங்கு பெருந்தோட்ட மக்களை தாக்கி காணி அபகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அபிவிருத்தி என்ற பாணியில மலைய மக்களுடைய இருப்புக்கு ஆபத்து. எதுவரை 24ஆம் தேதி மேல் நீதிமன்றத்திலே இந்த 1000 ரூபாய் சம்பளம் சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஆகவே மலைய மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் இந்த தோட்டத்தோட வஞ்சிக்கப்படுவது சம்பந்தமாக உடனடியாக கௌரவ நீதிமன்றத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிங்கள். எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு முன்பதாக 250 பால் மரத்தில் ரப்பர் பால் மரத்தில் பால் வெட்டக்கூடிய ஒரு தொழிலாளி 350 மரம் வெட்ட சொன்னா அவன் ரோபோவா? மனிதன். இது மனித உரிமை வீரர். 15 கிலோ கொழுது பறிக்கக்கூடிய ஒரு தாயை 25 கிலோ கொழுது பறிச்சுட்டு வா அப்பதான் உனக்கு பேருன்னு சொன்னா அது மனித உரிமை மீறல். මේක අසාධාරණයි. මම අහගෙනයි ගරු පතිරණ ඇමතිවරයා කියනවා එහෙම දෙයක් මං හිතන්නේ කැබිනට් එකේ කතා වෙච්ච බවක් නම් අපිට තේරුනේ නැහැ. මොකද මුදල් ඇමතිවරයාගේ උපදේශ පත මේ අර්ථසාධක අරමුදල මේ විදිහට නිර්වචනය කරා කියන එක තමයි අපේ චෝදනාව.
මේ කියන්න හදන නිලධාරීන්ගේ වැරද්දක් නම් නෙමෙයි. ඍජුවම දේශපාලන තීරණයක්. හේතුව අපි කවුරුත් දන්නවා. වැඩ ලක්ෂයකට රුපියල් බිලියන 100ක් අවශ්‍යයි. ගිය සතියන්තයක පටන් ගත්තා. ඊයේ පළවෙනි දේශපාලන රැළිය අපි දැක්ක අනුරාධපුරේ ලංකාව වටේම බස් ගෙනල්ලා සල්ගාදු ක්‍රීඩාංගණයෙන් භාගයක් විතර පුරව ගන්න පුළුවන් වුණා. ඒ කෙසේ වෙතත් මේ වැඩ ලක්ෂ්‍ය කරගෙන යන්න මොවුන්ට මුදල් නැහැ. සල්ලි තවදුරට අච්චු ගහන්න බෑ. මොකද උද්දමනය 125කට වඩා ගිහිලා තියෙනවා රජය ඉදිරිපත් කරන දත්තවලට අනුව ආහාර කාණ්ඩේ. එතකොට කරන්න තියෙන එකම දේ තමයි අර්ථ සාධකයේ මුදල් අදින එක. මේ කොච්චර අසාධාරණද ගරු ඇමතුමා. අද වෙනකොට සේවාදායකයා 108යි කියන්නේ සේවකයා 108යි හාම්පුතා එහෙමත් නැත්නම් සේවා යෝජකයා 112යි. එතකොට අද මේ රටේ තියෙන විශාලම අරමුදල මේක. විශ්වාස කරන්න සභාපතිතුමා රුපියල් ට්‍රිලියන 3ක් බිලියන 3000ක් මේකේ තියෙනවා. හරි කනගාටුයි කියන්න 2019න් පස්සේ මේකේ වාර්ෂික වාර්තාව තාම ඉදිරිපත් කළා නැහැ. අවම වශයෙන් වෙබ්සයිට් එකේවත් තියෙන්නේ 19 වාර්තාව. ඒක වහාම ඉදිරිපත් කළා කියලා අපි කියන අතරතුරේ අපිට මේ නිවුස් ප්‍රවෘත්ති වලින් දැනෙන විදිහට නොයෙකුත් ඔවුන්ගේ ප්‍රෙස් රිලීස් වලින් දැනෙන විදිහට ලාභය 2020-21 අවුරුද්දට රුපියල් බිලියන 250ක් විතර වෙනවා. ஊழியர்களின் நிதி மீதான வரி அறவீடானது அதிகாரிகளின் தவறு அல்ல, இது அரசியல் தீர்வு. காரணம் நமக்கு தெரியும். அரசாங்கம் கடந்த வாரம் ஆரம்பித்த 1 லட்சம் வேலை திட்டத்துக்கு 1 பில்லியன் நிதி தேவை. அரசுக்கு நிதி இல்லை, இனியும் பணத்தை அச்சிட முடியாது. இரவு பகல் நேரம் பாராது கடின உழைப்புடன் தமது எதிர்காலத்துக்காக தொழிலாளர்கள் சேமித்த நிதி தொகையில் வரி விதித்து அரசாங்கம் தமது அரசியலுக்கான முதலீட்டை ஈட்டிக் கொள்வதை நாம் நிறுத்த கூறுகின்றோம். මේ අධිභාරයෙන් රුපියල් බිලියන 62මාරක් වදිනවා. ඒ කියන්නේ රුපියල් බිලියන 62මාරක් කෝටි 62500ක් අර එදා රෑ ගහපු බද්දෙන් සාමාන්‍ය වැඩ කරන ජනතාවගේ අනාගතයට විශ්‍රාම කාලයට ඉතුරු කරපු මුදල් වලින් ආණ්ඩුව තමන්ගේ දේශපාලන ක්‍රියාවලියට මුදල් අදින්න ගිය එක තමයි මේ අපි නවත්තන්න කියලා කියන්නේ. தமிழ் முஸ்லிம் உறவுகளுக்கு இடையில் முருகல் நிலையை தோற்றுவிப்பதற்காக சிலர் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். மேலும் அபாயா விவகாரம் தொடர்பில் இன்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. குறிப்பாக இப்பொழுது புதிதாக இந்த நாட்டில் இப்பொழுது சிலர் விரும்புகின்றார்கள், இந்த சிறுபான்மையர்களுக்குள் நாங்கள் சில பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்குள் ஒரு அடிப்படை வாதத்தை நாங்கள் உண்டுபடுத்த வேண்டும் என்பதற்காக இன்று தமிழ் முஸ்லிம் உறவுகளை கொச்சைப்படுத்துகின்ற அல்லது அவர்களுக்கு இடையிலான முறுகலை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய பிரதான காரணம் என்ன, இதனுடைய செயற்பாடினுடைய பிரதான திட்டம் என்ன என்பது இன்று சந்தேகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எதிர்காலத்திலே உருவாக்கி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுகின்ற என்ற அடிப்படையிலே மீண்டும் வடகிழக்கினுடைய விடயங்களிலே கூடுதலான பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை புகுத்துகின்ற செயற்பாடுகளா இதன் மூலம் நடைபெறுகின்றது என்ற ஒரு அச்சம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஆனால் இந்த ஹபாயா சர்ச்சை என்பது ஒரு பெரிய சர்ச்சையாக மீண்டும் பூதாகரமாக எழுந்திருக்கின்றது. ஒரு பாடசாலை ஆசிரியர் அணிவதற்கான ஆடையை, அவருக்கான ஆடையை அணிந்து செல்வதற்கான உரிமையை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த உயர் சபைக்கு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன், ஊடக புலத்திலிருந்து வந்த ஒருவன் ஊடகத்திலே பொட்டு வைத்துக் கொண்டு செய்தி வாசிப்பதற்கான தடை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. பொட்டு என்பது தமிழ் சமூகத்தினுடைய கலாச்சாரம், அது அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய பண்பாடு. அந்த பொட்டு வைப்பதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று மாமனிதர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் போராடி அன்று பெற்றுக் கொடுத்தார். இன்று ஹபாயா அணிந்து செல்ல முடியாத ஒரு நிலை, சிறுபான்மை சமூகத்திற்குள்ளேயே இந்த விடயம் தொடர்பாக 2 பட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது மிக கவலையாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் இந்த விடயத்தின் பால் தூண்டப்படுகிறார்களோ என்பதான எண்ணங்களை பார்க்கின்ற போது, நிலைமைகளை பார்க்கின்ற போது மிக மிக வேதனையாக இருக்கின்றது. மாகாண சபை தேர்தலுக்கு அரசாங்கம் தயாராகின்றதா? மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறான கருத்துக்களை இன்றைய தினம் வெளியிட்டனர். ගරු අගමැතිතුමා කිව්වා එතුමන්ලාට මහපාරත් ඔට්ටුයි වැල්ලත් ඔට්ටුයි පාදයාත්‍රාත් ගිහිල්ලා තියෙනවා ඡන්දයකට එන්න කියලා ඉවරලා. අපි අගමැතිතුමාගේ අභියෝගේ බාර අරගෙන අපි එතුමට කියනවා අපිටත් මහපාරත් ඔට්ටුයි, ඒ වගේම වැල්ලත් ඔට්ටුයි, ඒ වගේම අපිට කුඹුරත් ඔට්ටුයි, ඡන්දෙත් ඔට්ටුයි අපිට. ඒ නිසා අපි අගමැතිතුමාගේ අභියෝගේ බාර අරගෙන අපි එතුමාට කියනවා තමුන්නාන්සලා බයේ කල් දාපු පළාත් පාලන මැතිවරණය තියන්න, ඒ අභියෝගේ බාර ගන්න, සමගි ජන බලවේගය ලෑස්ති, ජනවරම ටෙස්ට් කරලා බලමු කොයි පැත්තටද ජනමතය තියන්න කියලා. ඒ විතරක් නෙමෙයි,
දැන් 2019 සල්ගාදු ක්‍රීඩාංගණය ඊයේ සල්ගාදු ක්‍රීඩාංගණයයි මාධ්‍ය විසින් විමර්ශනය කරලා බැලුවත් තේරෙයි අපි මෙදා පාර කොළඹ හෝ නුවර හෝ නෙමෙයි කරන්නේ ලබන මාසේ අපිත් සල්ගාදු ක්‍රීඩාංගණයේ තියලා අපිත් පෙන්නනවා ජනවර්ම කොහෙද තියෙන්නේ කියලා අගමැතිතුමා පුළුවන් නම් ඔබතුමාගේ අභියෝගය අපි බාරගත්තා අපේ අභියෝගය ඔබතුමා බාර ගන්න කියලා. ගරු ඇමතුමනි විශේෂයෙන්ම ඔබතුමාට මේ සම්බන්ධ උත්තර දෙයිද පුළුවන් දන්නේ නැහැ මේ දැන් පළාත් පාලන මම පහුගිය ප්‍රශ්නයකදීත් ඇහුවා පළාත් පාලන මැතිවරණ වල කාලය අවසන් වුණා දැන් අවුරුද්දකට දීර්ඝ කළා තියෙනවා. දැන් ඒ වෙලාවේ කිව්වේ මේ කොවිඩ් නිසා ඡන්දේ පවත්වන්න හැකියාවක් නැහැ කියලා. දැන් මම හිතන්නේ ඔබතුමාලා ඊයේ අනුරාධපුරයෙන් රැස්වීමුත් ආරම්භ කරා. ඒ නිසා කොවිඩ් ප්‍රශ්නයක් දැන් මම හිතන්නේ බලපාන්නේ නැහැ. මේ විදිහට දේශපාලන කටයුතු කරන්න මැතිවරණ කල් දාන්න. ඒ නිසා මම හිතන්නේ රාජපක්ෂවරු ඉතිහාසයේ කවදාකවත් මැතිවරණ කල් දාපු අයත් නෙමෙයි. ඒ නිසා මම හිතන්නේ මේ විදිහට කටයුතු කරන්නේ නැතුව ඉක්මනින් පළාත් පාලන මැතිවරණ පවත්වන්නත් ඒ වගේම පළාත් පාලන ආයතනවල මම හිතන්නේ කොට්ටාස දිනපුවා മന്ത്രിවරුන්ට විතරයි අර ප්‍රතිපාදන ඇවිල්ලා තියෙන්නේ. ඒ නිසා හැබැයි අනිත් മന്ത്രിවරු සභිකයෝ විදිහට ගමේ තමන්ගේ අභිමානයක් තුල කටයුතු කරන්න අවශ්‍යතාවය තියෙනවා. එයාටත් ප්‍රතිපාදන ලබා දීමේ ක්‍රමවේදයක් සකස් කරන්න පුළුවන්ද කියන ප්‍රශ්නේ තමයි මම අහන්න ඕනේ. අන්දවලට රාජපක්ෂවරු කවදාකවත් බය වුණේ නැහැ. ජනාධිපති මැතිවරණයත් කාලෙට ඉස්සෙල්ලා තිබිලා පෙරදිලා ගිය නායකයෙක් මහින්ද රාජපක්ෂ මහත්මයා. ඒ නිසා ඡන්ද ඔබතුමාලා ඉල්ලනවනේ අපි ඡන්ද දෙනවා. ඒ හින්දා පොඩ්ඩක් ලෑස්ති වෙන්න. දෙනවා විතරක් නෙමෙයි අති විශිෂ්ට ජයග්‍රහණයක් අපි ලබා ගන්න පොහොට්ටුව කියලාත් මම මතක් කරනවා. இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.